அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் 3 மக்ரிபுக்கு ஓதினால் 4வது மக்ரிபில் நமது ஆசைகளையும் லட்சிய கனவுகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற வார்த்தைகள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. இன்னும் நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம். அதற்கு சில நேரங்கள் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் சில நேரங்கள் தாமதமாக தான் பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சில அமல்களுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஓதுனா அது உடனே கபூலாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில அமல்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு 3 மக்ரிபுக்கு நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா 4வது மக்ரிபில் உங்களுடைய ஒரு ஆசை அல்லது நீங்கள் எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு தொழில் பண்ணலாமா, வியாபாரம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். இதை நீங்கள் 3 மக்ரிபுக்கு ஓதுனீங்க அப்படின்னா அதற்கான பதிலை அல்லாஹ் தருவான். அல்லது இந்த 3 நாளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பணம் வேணும் அல்லது ஒரு உதவி எங்கிருந்தாவது வரணும். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இதை நியத்து வச்சு நீங்கள் ஓத தொடங்குங்க. 4வது மக்ரிபில் அல்ஹம்துலில்லாஹ்னு இதற்கான பதிலை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த தயாராகிடுவீங்க. எனவே அந்த அளவு ஒரு சிறந்த சக்தி பெற்ற ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கையோடு ஓதுங்க. எல்லா அமல்களையுமே நம்ம எந்த அளவு நம்பிக்கையாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதற்கான பதில். அதனால் நம்பிக்கையோடு ஓதுங்க. ஐவேளை தொழுகையை நீங்கள் முதல்ல கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஐவேளை கரெக்டாக சரி வர தொழுதுட்டு அந்தந்த அமல்கள், அதாவது காலை மாலை தஸ்பீஹ் இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதற்கு பிறகு தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வஜீஃபாக்களை நம்ம செய்யும்போது அதற்கு உடனே பதில் கிடைக்கும். சில பேரெல்லாம் வஜீஃபாவை மட்டும் செஞ்சுட்டு தொழுகிறது கிடையாது, இன்னும் காலை மாலை தஸ்பீஹ் கூட செய்யறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வஜீஃபாக்களுக்கு நமக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்காது. முதல்ல ஐவேளை தொழுங்க. இன்னும் ஹலாலாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி வஜீஃபாக்களை நம்ம செஞ்சு பார்க்கணும். கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உடனே நம்ம அல்லாஹ்விடமிருந்து பதிலையும் உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நான் சொல்ல போகிற அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் அகிஸ்னி 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 வயா ஹியாசல் முஸ்தகீசீன யா ரப்பி யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹு யா பாசித்து யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு. ரொம்ப சிறந்த ஒரு பொருளை கொண்ட ஒரு துஆவா இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய். உதவி செய்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய். என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே. அல்லாஹுவே, வழங்கக்கூடியவனே, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, வெற்றி அளிக்கக்கூடியவனே. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சிறந்த ஒரு பொருள் பாருங்க. உதவியை கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதில் துஆ கபூலாகக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்குது. முதல்ல இதில் அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய அனைத்து திருநாமங்களையும் ஒன்று சேர்த்த வார்த்தை இருக்குது. அதோட யா ரப்பி அப்படின்னு என்னுடைய ரப் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு திருப்பெயரும் இதில் இருக்குது. அதோட 3 சிறந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்குது. வழங்கக்கூடியவனே, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, வெற்றி அளிக்கக்கூடியவனே. இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு எனக்கு உதவி செய், நீ தான் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் உணர்ந்து சொல்லணும். சும்மா நம்ம இதை அரபியில் ஓதுறதுனால நமக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்காது. எல்லா அமல்களுமே அப்படித்தான். எல்லா அமல்களுக்கான அந்த வார்த்தை என்ன, நம்ம என்ன சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறோம், இதில் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதை உணர்ந்து சொல்லுங்கள். எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லும்போது மனசை நீங்கள் அல்லாஹ்வோட ஒன்றிணைக்கணும். அப்போ தான் அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கும். வழங்கக்கூடியவனேன்னு சொல்லும்போது நீ தான் வழங்கக்கூடியவன், உன்னை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. நீ தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், எனக்கு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் அதை நம்ம உணரணும். எனக்கு உதவி செய்யக்கூடியவனே உதவி செய்யன்னு சொல்லும்போது நம்ம கெஞ்சணும் ரப்புக்கிட்ட. எப்படி கேட்டால் கிடைக்குமோ அப்படி நம்ம கேட்குறதுக்கு பழகணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அமலில் பெரிய விஷயங்களை கூட நம்ம அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ரொம்ப கருணையாளனாக இருக்கிறான். கேளுங்க தர்றேன்னு சொல்கிறான். கேட்கக்கூடிய விதிமுறைகள், இன்னும் கேட்கக்கூடிய
முறை தான் நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அதற்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் உதவிகளை கொடுப்பான். எனவே இன்றிலிருந்து தொடர்ந்து 3 மக்ரிபுக்கு செய்யுங்க. இந்த அமலை எல்லா நேரத்துலையுமே செய்யலாம். ஆனால் மக்ரிபுக்கு செஞ்சீங்க அப்படின்னா கூடுதலான சிறப்பு. இன்னும் தஹஜ்ஜுதுக்கு எழும்புறீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரம் ரொம்ப உன்னதமான நேரம். அந்த நேரத்தில் இந்த திக்ரை நீங்கள் 12 தடவை ஓதுங்க. ஒரு நாளைக்கு 12 தடவை 3 நாள் தொடர்ந்து செய்யணும். 4வது இரவில் நீங்கள் செய்யும்போது அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான பதிலை கொடுத்துருப்பான். இதற்கான பதில் கிடைச்சாலும் நீங்கள் 4வது மக்ரீப்லையும் அல்லது நீங்கள் தஹஜ்ஜுதில் செய்கிறீங்க அப்படின்னா 4வது இரவுலையும் நீங்கள் இதை முடிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த அமலை செய்து முடிச்சுட்டு எல்லா மக்களையும் உங்களோட துஆவில் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து துஆவிற்கும் பதிலை கொடுக்கட்டும். இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததிலும் சிறந்ததை கொடுக்கட்டும். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் வீட்டு தயாரிப்பான நலங்கு மாவு, மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களோட முகத்தில் நல்ல மாற்றம் வரும். இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சோப்புக்கு பதிலாக நீங்கள் இதை உடல் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட ஃபேவரட்டாக நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது ரோஜா இதழ்களுடைய இந்த ஃபேஸ் பேக் தான். ரோஜா, சந்தனம், ஜாதிக்கா 3ம் மிக்ஸ் பண்ண இந்த ஒரு ஃபேஸ் பேக் தான். இதை நீங்கள் தினமும் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உடனடியாக க்ளோ கிடைக்கும். இதை உங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் முகம் ரொம்ப சாஃப்டாக குழந்தைங்களை போல் ரொம்ப ரொம்ப மிருதுவாக ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காத்தூளும் கிடைக்கும். இதில் நிறைய முடிக்கு தேவையான மூலிகையை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம இந்த பொடியை தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இதை நீங்கள் ஹேர் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 2 முறை உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்ல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதோட நம்மளோட பாரம்பரியமான கூந்தல் வளர்ச்சி தைலம் வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்கான மூலிகையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை நீங்கள் தினமும் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது 3 மாதத்தில் உங்களோட முடி நல்ல வளர்ச்சி இருக்கும். முடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தது நம்மக்கிட்ட இப்போ புதுசாக நம்ம ரோஜா இதழ் பொடி தனியாக பியூராக பன்னீர் ரோஜா இதழ்களை பொடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க குறிப்பாக இதை பயன்படுத்துங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. அதோட நம்மக்கிட்ட சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும். இன்னும் சுத்தமான முல்தானி மெட்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு பொருள், எப்போவுமே ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது சந்தனம் தான். ஆனால் இந்த சந்தனம் ஒரிஜினலாக நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நம்மக்கிட்ட ஒரிஜினல் சந்தனத்தை மரப்பட்டையிலேருந்து நம்ம தூளாக்கி நம்ம ஒரிஜினலாக கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய வாசனை சொல்லும் இதனுடைய தரம் எப்படி அப்படின்னு. இதை வாங்கி நீங்கள் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தினமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.